எப்படி பேசுவார்கள்? எங்கோ மணிப்பூர்லயும் உத்தரப்பிரதேசத்திலையும் பீகார்லயும் என்ன பிரச்சனை என்றாலும் இங்கே ஊர்வலம் செல்லக்கூடிய காங்கிரஸ்காரர்கள் இந்த பிரச்சனைகளுக்காக நடத்திய போராட்டம் என்ன செய்ய மாட்டார்கள். ஆனால் நாங்கள் உங்கள் பிள்ளைகள் களத்தில் நின்றோம். அத்தனை மாஃபியா கும்பல்களுக்கும் எதிராக பணபலம், படைபலம், அதிகார பலம், ஆள்பலம், அயோக்கியத்தனம், திருட்டுத்தனம், மொள்ளமாரித்தனம் அத்தனையும் படித்து கற்று தேர்ந்த இந்த அரசியல் கூட்டத்திடம் எந்த பின்புலமும் இல்லாத உங்கள் வீட்டு பிள்ளைகள், எளிய பிள்ளைகள், எங்களிடம் பணம் இல்ல, கூட்டம் போடுறதுக்கு பணம் இல்ல, ஒண்ணுக்கும் பணம் இல்ல, எந்த அதிகாரமும் இல்ல, நாங்கள் ஒன்றும் அவர்களை போன்ற அமைச்சர் வீட்டு பிள்ளைகள் அல்ல, சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் வீட்டு பிள்ளைகள் அல்ல, உங்களை போன்று சாமானிய அடித்தட்டு மக்கள். நாங்கள் தடுத்து நிறுத்தினோம், பல லாரிகளை சிறைபிடித்து அனுப்பினோம். இங்கே கொட்டப்பட்ட கழிவுகளை மறுபடியும் அவர்களையே அள்ள வைத்து கேரளாவில் கொண்டு கொட்ட வைத்தது இந்த எளிய பிள்ளைகள், நாம் தமிழர் கட்சிக்கு பிள்ளைகள் நாங்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. நீ கிள்ளியூர் தொகுதியில் நீ வெற்றி பெற்றால் என்ன செய்வாய் என்று நீங்கள் கேட்கலாம். நீங்கள் கேட்க வேண்டும். நான் சொல்கிறேன், கிள்ளியூர் தொகுதியில் நான் வெற்றி பெறுவது உறுதி, உறுதி, 100 விழுக்காடு உறுதியோடு சொல்கிறேன். நான் வெல்வது உறுதி. வென்றதும் என்னுடைய தொகுதி வழியாக ஒரு கனிம வள கடத்தல் லாரி கேரளாவுக்கு செல்லாது, போகாது, போகாது. இதை எங்கள் தாத்தன் நேசமணி அவர்கள் மீது ஆணையிட்டு சொல்கிறேன். இந்த மண்ணின் விடுதலைக்காக துப்பாக்கி சூட்டில், புதுக்கடை துப்பாக்கி சூட்டில் மரணமடைந்த போராளிகள் அவருடைய மூச்சு காற்றை சுவாசித்து நின்று இந்த மண்ணில் இருந்து சபதம் செய்கிறேன், என்னுடைய குமரியின் நிலப்பரப்பை நாங்கள் பாதுகாப்போம், மீட்டெடுப்போம். கேரளாவினுடைய குப்பை தொட்டியாக இந்த மண் இருக்காது. சத்தியம் செய்கிறேன், சத்தியம் செய்கிறேன். நீங்க நம்பணும், நம்பணும். என் அன்பு மக்களுக்கு நான் சொல்கிறேன், கிள்ளியூர் தொகுதி காங்கிரஸ் கோட்டை என்றார்கள். எது கோட்டை? என்ன கோட்டை? 96 தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 4ஆம் இடத்திற்கு வந்தது இந்த கிள்ளியூர் தொகுதியில். அந்த வரலாறு திரும்பும், இந்த முறை திரும்பும், திரும்பும். என்னங்க கோட்டை? பக்கத்தில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் அவருடைய வீடு. நான் கேட்கிறேன், அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் எந்த அரசு மருத்துவமனையில் போய் சிகிச்சை எடுப்பீங்க? சுண்டவளையில போய் படுப்பீங்களா? படுத்து சிகிச்சை எடுக்க முடியுமா? எடுப்பீங்களா? இல்ல கிள்ளியூர் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போய் படிப்பீங்களா? எங்க போவீங்க? எங்க போவீங்க? அன்பு மக்கள் சிந்திக்கணும். இந்த தொகுதியில் ஒரு தரமான மருத்துவமனை இருக்கிறதா? ஒரு தரமான மருத்துவமனை உண்டா? வருவாரு, இப்பவே வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லாம 1000 ரூபாய் கொடுத்து வேலைக்கு இழுத்துட்டு இருக்கிறார். கட்சி இல்ல, ஏன் கட்சிக்காரர்களே வேலை செய்ய மாட்டாங்க? வேலை செய்ய மாட்டாங்க. ஏன்? ஏற்கனவே கேரளாவில் இருந்து கோழி கழிவுகள், மருத்துவ கழிவுகளை இறக்குமதி செய்த இவர்கள் இவர் தலைமையில் விளவங்கோட்டில் கேரளாவில் இருந்த வேட்பாளரை இறக்கியிருக்கிறாங்க. கட்சிக்காரர்களை எதிர்த்து நிற்கிறார்கள், வேலை செய்ய மாட்டார்கள். ஏன்? கட்சிக்காரனுக்கு ஒண்ணும் செய்யல, மக்களுக்கு ஒண்ணும் செய்யல. அவரை எப்படி மக்கள் ஏற்பார்கள்? ஒரு தரமான மருத்துவமனை இல்லை. நான் கேட்கிறேன், இந்த கிள்ளியூர் தொகுதி காங்கிரஸ் கோட்டை என்று சொல்லக்கூடிய இந்த கிள்ளியூர் தொகுதியில் இத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் கட்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த கோட்டையில் எத்தனை அரசு கல்லூரிகளை கட்டி வைத்திருக்கிறீர்கள்? ராஜேஷ்குமார் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். ஒரு அரசு கல்லூரி இல்ல கிள்ளியூர் தொகுதியில் இருக்கா? ஒரு அரசு கல்லூரி இல்ல, ஒரு அரசு மருத்துவமனை இல்ல. அப்புறம் நான் எதுக்கு காங்கிரஸ் ஓட்டு போடணும்? எதுக்கு ஓட்டு போடணும்? எதுக்கு போடணும்? ஒரு அரசு எதை கொடுக்கணும் இலவசமா? அன்பு மக்கள் சிந்திக்கணும். தேர்தல் வந்ததும் 1000 ரூபாய் தர்றேன், 2000 ரூபாய் தர்றேன், நாங்க 2500 ரூபாய் தர்றோம். எங்களை எல்லாம் பார்த்தா பிச்சைக்கார கூட்டம் மாதிரி இருக்கா உங்களுக்கு? இல்ல எப்படி இருக்கு உங்களுக்கு? நீங்க 1000 ரூபாய் தர்றதை என் மக்கள் ஓட்டு போடுவாங்களா உங்களுக்கு? அன்பு மக்களுக்கு நாங்கள் சொல்கிறோம், இந்த தேர்தல் என்பது 1000க்கும் 2000க்கும் 2500க்குமான போட்டி என்று இவர்கள் கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். விழுந்து விடாதீர்கள். ஒரு அரசு செய்ய வேண்டியது மாதம் 1000, 2000, 2500 அல்ல. தரமான கல்வி. இந்த நாட்டின் முதலமைச்சருடைய பிள்ளைக்கு எப்படிப்பட்ட தரமான கல்வி கிடைக்கிறதோ அதே போன்ற தரமான கல்வி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை மக்கள் ஒவ்வொருடைய பிள்ளைகளுக்கும், அத்தனை பிள்ளைகளுக்கும் இலவசமாக, சமமாக, தரமாக கிடைக்க வேண்டும். இதை செய்வார்களா இவர்கள்? யாராவது சொன்னார்களா? இல்லை, நாங்கள் தான் சொன்னோம். நாம் தமிழர் அரசு கட்சி நாங்கள் 2016ஆம் ஆண்டு ஒரு ஆட்சி வரைவறிக்கை வெளியிட்டோம். அப்போதே நாங்கள் சொன்னோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் அரசு ஊழியர்களாக இருங்க, சட்டமன்ற உறுப்பினராக இருங்கள், பாராளுமன்ற உறுப்பினராக இருங்கள், அமைச்சர்களாக இருங்கள், ஏன் முதலமைச்சராக வேணாலும் இருங்கய்யா, யாராக இருந்தாலும் உங்கள் வீட்டு பிள்ளைகள் அரசு பள்ளிக்கூடங்களில் தான் படிக்க வைக்கப்பட வேண்டும் என்கிற சட்டம் நாம் தமிழர் அரசு இயற்றும் என்று சொன்னோம்.
நீங்க சிந்திச்சு பாருங்க. இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் அவர்களுடைய பிள்ளைகள் இங்க இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கூடத்தில் தான் படிக்க வேண்டும், இல்ல அமைச்சர் மனோ தங்கராஜ் அவருடைய பிள்ளைகள் அரசு பள்ளிக்கூடத்தில் தான் படிக்க வேண்டும் என்றால் இங்க இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கூடங்களுடைய தரம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? உலக தரத்திற்கு இருக்கும். தனியார் பள்ளிக்கூடங்களை விட பல மடங்கு தரமான பள்ளிக்கூடங்களாக மாற்றப்படும். 17 வயசுல ஒரு பள்ளிக்கூடத்துல படிச்சு முடிக்கிற மாணவன் படிச்சு முடிச்சுட்டு 18 வயசுல கல்லூரிக்குள்ளாடி நுழையிறப்போ அவனுக்கு நம்ம என்ன கொடுக்கணும்? என்னங்க கொடுக்கணும்? பெற்றோர்கள் நீங்க சொல்லுங்க, என்ன கொடுக்கணும்? சிந்திக்கும் திறனை கொடுக்கணும், நம்பிக்கையை கொடுக்கணும், தன்னம்பிக்கையை கொடுக்கணும், தைரியத்தை கொடுக்கணும், ஊக்கத்தை உற்சாகத்தை கொடுக்கணும், துணிச்சலை கொடுக்கணும். தெளிவான மனநிலையில் அவன் இருக்க வேண்டும் என்கிற சிந்தனையை, எண்ணத்தை கொடுக்க வேண்டும். ஆனால் இவர்கள் என்ன கொடுக்கறாங்க தெரியுமா? கல்வி கடன், எஜுகேஷன் லோன், வட்டி கடன். 18 வயசு மேஜர், அவன் மேஜர் கூட இல்ல, மைனர். 18 வயசானதான் வாக்கு செலுத்துவதற்கான உரிமையே 18 வயசு ஆகணும். ஆனா வாக்கு செலுத்துவதற்கு கூட உரிமை இல்லாத ஒரு குழந்தைக்கு, ஒரு பச்சை குழந்தைக்கு தலையில வட்டிக்கு கடன் கொடுக்கறியே, நீ அரசு நடத்துறியா இல்லையா, வட்டி கடை நடத்துகிறாயா என்கிற கேள்வியை இந்த மண்ணில் எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே தலைவன் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மட்டும்தான். தரமான கல்வி உலக தரத்தில் நாங்கள் கொடுப்போம். அதுதான் ஒரு அரசு செய்யணும். அதே போன்று மருத்துவம், எனக்கு உடல்நிலை சரியில்லை, காய்ச்சல் இல்ல பூச்சி நோய், ஏதோ ஒரு நோய், எங்க போறேன்னா நம்ம எல்லாம் எங்க போறோம்? நம்ம எல்லாம் எங்க போறோம்? தனியார் மருத்துவமனைக்கு போறோம். எதுக்கு தனியார் மருத்துவமனைக்கு போறோம்? என்னுடைய உயிரை பாதுகாப்பதற்கு நான் ஏன் தனியாரை நோக்கி செல்ல வேண்டும்? நான் வரி செலுத்துவது தனியாருக்கா அரசுக்கா? யாருக்கு செலுத்துறேன்? நான் வரி செலுத்துவதற்கு அரசுக்கு தானே செலுத்துறேன். அப்ப அந்த வரியை நீங்கள் என்னவாக எனக்கு திருப்பி தர வேண்டும்? என்னுடைய உயிரை பாதுகாக்கக்கூடிய மருத்துவமாக நீங்கள் திருப்பி தர வேண்டுமா இல்லையா? தர வேண்டும். இவர்கள் செய்ய மாட்டார்கள். ஏன்? மருத்துவத்தை இலவசமாக தரமாக அரசு கொடுத்தது என்றால் மருத்துவத்தை வியாபாரமாக செய்து கொண்டிருப்பவர்களுடைய தொழில் முடியும். அந்த தொழில் முடிஞ்சா என்ன ஆகும்? அவர்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய கமிஷன் இவர்களுக்கு கிடைக்காது. அதனால்தான் இங்க இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள் படுக்கை வசதி கூட இல்லாத வகையில் இவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஏன்? அரசு மருத்துவமனைகள் தரம் உயர்த்தப்பட்டதென்றால் மக்களா தனியாருக்கு காசு கொடுத்து தனியாருக்கு போய் சிகிச்சை பெறுவாங்களா, இல்ல இலவசமாக அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெறுவாங்களா? தனியார் மருத்துவமனைகள் அத்தனை மூடப்பட வேண்டிய சூழலுக்கு வரும். அத்தனை மக்களும் அரசு மருத்துவமனைகளை நோக்கி படையெடுப்பார்கள். நாம் தமிழர் அரசு மூன்றை தான் இலவசமாக தருவோம் என்று நாங்கள் சொல்கிறோம். எல்லோருக்கும் தரமான கல்வி சமமாக இலவசமாக நாங்கள் வழங்குவோம். எல்லோருக்கும் தரமான மருத்துவம், இந்த நாட்டின் முதலமைச்சருக்கு எப்படிப்பட்ட தரமான மருத்துவம் கிடைக்கிறதோ அதே போன்ற தரமான மருத்துவம் எல்லோருக்கும், நாட்டின் குடிமக்கள் அத்தனை பேருக்கும் கிடைப்பதை நாம் தமிழர் அரசு உறுதியா செய்வோம். மிக்சியையும் கிரைண்டரையும் அம்மியையும் அண்டாவையும் குண்டாவையும் இலவசமாக கொடுக்கக்கூடிய இந்த அரசு ஏன் தவிச்ச வாய்க்கு தண்ணீரை 20 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கிறீங்க? எப்படி வித்துட்டு இருக்கிறீங்க? கோடை காலம், நீங்களும் நானும் வாங்கிக் கொள்ளலாம். 20 ரூபாய் கொடுத்த தண்ணீரை வாங்கி குடிக்கலாம். இந்த மண்ணில் இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்கள், ஆடு மாடு கோழி கொக்கு சிட்டுக்குருவி புறா காக்கை, இந்த இனங்கள், இந்த உயிரினங்கள், இந்த மிருகங்கள் பறவைகள் எல்லாம் எப்படி தண்ணீரை குடிக்கும்? யாராவது சிந்தித்தார்களா? யாராவது சிந்தித்ததுண்டா? நாம் தமிழர் அரசு மட்டும்தான் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நாம் தமிழர் அரசு அமைவது உறுதி, அமைந்ததும் குடிநீர் விற்பனை செய்வதற்கு தடை விதிக்கப்படும். குடிநீர் அனைத்து உயிரினங்களின் உயிராகாரமாக இருக்கக்கூடிய குடிநீர் விற்பனை செய்வது தடுத்து நிறுத்தப்பட்டு நாட்டு மக்கள் அனைவருக்கும் தூய குடிநீரை அரசே இலவசமாக வழங்கும் என்று நாங்கள் ஒரு முழக்கத்தை முன்னிறுத்தி இந்த களத்தில் நிற்கிறோம். சாப்பிடுற சாப்பாடெல்லாம் எனக்கு நஞ்சாயிடுச்சு. இங்க இருக்கக்கூடிய அம்மாக்கள், என்னுடைய அக்காக்கள், நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். மனசாட்சியை தொட்டு நீங்க சொல்லணும். நம்ம சமைக்கிற உணவுகள் எல்லாம், வாங்குற உணவு பொருட்கள் எல்லாம் இன்னைக்கு ஆரோக்கியமானதா இருக்கா? அக்கா இருக்கா தங்கச்சி? இல்ல, அத்தனையும் நஞ்சு கலந்த உணவாக மாறிவிட்டது. காரணம் என்ன? நமக்கென்று இருந்த வேளாண் முறை அழிந்து போயிடுச்சு. இயற்கை வேளாண்மை அன்றைக்கு நாம் செய்தோம். இன்றைக்கு நடக்கக்கூடிய வேளாண் முறை எப்படி இருக்கிறது? ரசாயன உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் கொட்டி நிலத்தை நஞ்சான நிலத்தில் நீ விவசாயம் செய்தா அந்த விவசாயத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் நஞ்சானதா இருக்குமா, ஆரோக்கியமானதா இருக்குமா? பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறாங்க, ரசாயன உரங்களை தெளிக்கிறாங்க. தக்காளி செடியில அடிக்கிறீங்க பூச்சிக்கொல்லி மருந்த. அந்த பூச்சிக்கொல்லி மருந்தையும் ரசாயன உரங்களையும் நஞ்சு கலந்த அந்த உரங்களையும் கொட்டி நீங்கள் வேளாண்மை செய்து அதன் மூலமாக கிடைக்கிறது தக்காளி. அந்த தக்காளி ஆரோக்கியமானதா இருக்குமா?
செத்து போயிரும், கொஞ்சம் கொஞ்சமா செத்து போயிரும். பூச்சிக்கொல்லி மருந்து பூச்சி மேல அடிச்சா பூச்சி உடனே செத்துரும். அதை நாம் உணவாக சாப்பிட்டோம் என்றால், அந்த பூச்சிக்கொல்லி மருந்து மூலமாக நடக்கக்கூடிய வேளாண்மையின் பொருட்களை உணவாக சாப்பிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமா செத்து போயிருவோம். பிறக்கிற குழந்தைகள் பலவிதமான ஊனமோடு பிறக்குது. இன்னைக்கு தெருவுக்கு ஒரு புற்றுநோய். எப்படி வந்து என்னுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் தெருக்கள் தோறும் புற்றுநோய் எப்படி வந்து? யார் தடுப்பது? நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் சொன்னோம், நாங்கள் மட்டும்தான் சொன்னோம். நாம் தமிழர் அரசு அமைந்ததும் இந்த ரசாயன உரங்கள் பூச்சிக்கொல்லி மருந்துகள் மூலமாக நடக்கக்கூடிய வேளாண் முறை 5 ஆண்டுகளுக்குள் முற்றுமுழுதுமாக ஒழிக்கப்படும். ரசாயன உரங்களுக்கும் பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கும் தடை விதிக்கப்பட்டு இயற்கை முறையில் பூச்சிகளை கொல்வதற்கான மருந்து அல்ல, பூச்சிகளை விரட்டுவதற்கான மருந்துகளை நாங்கள் தயாரிப்போம். இயற்கை உரங்களை நாங்கள் தயாரிப்போம். அதன் மூலமாக இயற்கை வேளாண்மையை நாங்கள் மீட்டெடுத்து நஞ்சில்லாத ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை உங்கள் வீடு தேடி கொண்டு வருவோம் என்று இந்த நிலப்பரப்பில் சொன்ன ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நான் உங்களுக்கு சொல்றேன், நாங்கள் சொல்கிறோம், உங்களுக்கு விஷம் வேணும்னா ராஜேஷ்குமார் ஓட்டு போடுங்க, ஆரோக்கியமான உணவு வேணும்னா எங்களுக்கு ஓட்டு போடுங்க. இதுக்கு மேல எப்படி சொல்றதுன்னு தெரியல. நாங்களும் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், ஆரோக்கியமான உணவு தருவோம். நம்ம வீட்டு பிள்ளைங்களை நினைச்சு பாருங்க, அத்தனையும் இன்றைக்கு ஒரு தலைமுறை இளைஞர்களையே இந்த டாஸ்மாக் கடையை திறந்து வச்சு சிதைச்சிட்டான். சிந்திக்கும் திறனற்ற ஒரு கூட்டத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் இவர்கள். ஏன்? சிந்திக்கும் திறனோடு இளைஞர்கள் துணிச்சலோடு நிமிந்து நெஞ்சை நிமித்திட்டு பொருளாதாரத்தில் வலிமையோடு ஒவ்வொரு ஊரிலும் அந்த ஊரின் இளைஞர்கள் உள்ளூரிலேயே பொருளாதார வலிமையோடு இருந்தார்கள் என்றால் 1000க்கும் 2000க்கும் இவர்கள் வாக்குகளை வாங்க முடியுமா? இன்னைக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? நாட்டில் இவ்வளவு அநீதி நடக்கு, கொள்ளையடிக்கிறானப்பா, 10 லட்சம் ரூபாய்க்கு சாலை நிதி ஒதுக்குறான், 5 லட்சம் ரூபாய் ஆட்டை போடுறான், உனக்கு கோபம் வரலையா? நம்ம பணத்தை திருடுறான்னு கேட்டா எனக்கு ஏன் பிரச்சனையே பார்க்க முடியல. ஏன் அவ்வளவு பிரச்சனைகள், அவ்வளவு சிக்கல்கள்? ஏன் வருமானம் இல்ல, படித்து முடித்து விட்டு வேலை வாய்ப்பு இல்லாமல் லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறார்கள். இவர்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா? 2, இந்த டாஸ்மாக் கடைக்கு பின்னால் இருக்கக்கூடிய சதி 2 சதி. ஒன்று, இந்த டாஸ்மாக் கடையை திறந்து வைப்பதன் மூலமாக இந்த மண்ணில் சிந்திக்கும் திறனோடு எவனும் இருக்கக்கூடாது. இருந்தா நம்ம செய்யக்கூடிய ஊழலுக்கு எல்லாம் சட்டையை பிடிச்சு நம்மள்ட்ட இந்த இளைஞர்கள் அத்தனை பேரும் துணிந்து கேள்வி எழுப்புவா, நமக்கு அதிகாரத்திற்கு வர முடியாது. அதனால அத்தனை பேரும் கஞ்சா, போதை, மதுபானம் அவனுக்கு அடிமையாக்கிரு. அதையும் தாண்டி சிந்திக்கும் திறனோட ஒரு கூட்டம் இருக்குமாப்பா, நான் குடிக்க மாட்டேன், தண்ணி அடிக்க மாட்டேன், கஞ்சா போட மாட்டேன், நான் துணிஞ்சு நிப்பேன், ஆரோக்கியமா நிப்பேன், உடல் வலிமையோடு நிப்பேன் ஒரு கூட்டம் நிக்குமேப்பா. ஒரு இளைஞர் கூட்டம் எங்க போனாலும் நம்மளுக்கு எதிர்த்து கேள்வி கேட்பானப்பா. அவனுக்கு மடியில கனம் இருக்காது. அவனை என்ன செய்யறதா? அவன் ஊர்ல இருந்தா தானே உனக்கு எதிராக கேள்வி கேட்பான். அனுப்புடா வெளிநாட்டுக்கு. எப்படி அனுப்புறது? வேலை வாய்ப்பை கொடுக்காத. அப்ப என்ன செய்வான்? வெளிநாட்டுக்கு. நான் எல்லாம் படிச்சு முடிச்சதும் என்கிட்ட கேட்டாங்க, பொறியியல் படிச்சு முடிச்சதும், தம்பி நீ எந்த நாட்டுக்கு வேலைக்கு போற? நான் கேட்டேன், நான் எதுக்கு இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போனோம்? இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒவ்வொரு வீட்டிலையும் கேட்கறது இயல்பா மாறிடுச்சு. படிச்சு முடிச்சா வெளிநாட்டுக்கு போனோம். அப்ப இங்க இருக்கக்கூடிய அரசு எதுக்கு இருக்கு? ஒரு வேலை வாய்ப்பை கூட இந்த படித்த இளைஞர்களுக்கு ஏற்படுத்தாத இந்த அரசு எதற்கு இருக்க வேண்டும்? தூக்கி கடலை கட்டி தாக்கணுமா இல்லையா? இந்த அரசுகளை தாக்கணுமா இல்லையா? படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்ல, அப்புறம் இவர்களுக்கு எதற்கு இளைஞர்கள் வாக்கு செலுத்த வேண்டும்? நாங்கள் சொல்கிறோம், இந்த டாஸ்மாக் கடைகள் அத்தனையும் இழுத்து மூடப்படும், உறுதி அளித்து சொல்கிறேன். மூடுவோம். நாங்க சொன்னோம், டாஸ்மாக் கடையை நீ மதுபானத்தை வித்துட்டு இருக்கிற, சீரழிச்சிட்டு இருக்கிற, அதுல விக்கிறது எல்லாமே கலாச்சாரத்தை வித்துட்டு இருக்கிற, அது அதன் மூலமாகவே பல விதமான நோய் இருக்கு, விக்கிறதும் தரமானதா இல்ல, அது நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு, காலாவதியான பாட்டில் எல்லாம் வித்துட்டு இருக்க. சரி, இந்த கல்லுக்கு தடை விதிச்சிருக்கிறிய, ஏன் தடை விதிச்சேன்னு கேட்டோம். நாங்க தான் கேட்டு இருக்கிறோம் தொடர்ந்து. கல்லுக்கு கேரளால பாரசாலை தாண்டா கல்லுக்கு தடை இல்ல, பாரசாலைக்கு இங்க வந்தா இங்க கல்லுக்கு தடை. ஏன் தடை? உலகம் முழுக்க எத்தனையோ நாடுகளில் பனை மரங்களும் தென்னை மரங்களும் இருக்கிறது, எங்கேயும் கல்லுக்கு தடை இல்லை, இங்க மட்டும் தடை. ஏன் கல்லுக்கு தடை? கல் மீதான தடை நீக்கப்பட்டால் அத்தனை கூட்டமும் இந்த டாஸ்மாக் கடை போகுமா? நீங்க சிந்திச்சு பாருங்க. கல்லு கடைய ஒரு பக்கம், கல்லு கடை உடலுக்கு ஆரோக்கியமான, எந்த கலப்படம் இல்லாத உடலுக்கு ஆரோக்கியமான உணவு பொருள். கல் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது கல் உணவின் ஒரு பகுதி. அவ்வளவு ஆரோக்கியம் நிறைந்த ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பொருட்கள் அதுல இருக்கிறது கல்லுல. அதை முடிச்சுட்டான். ஏன்? கலப்படம், போதை பொருள். அப்ப இந்த டாஸ்மாக் பக்கத்துல ஒரு டாஸ்மாக் கடை வச்சிருக்கல, இங்க ஒரு பார் வச்சிருக்கல, இதுல நீ குடுக்கறதெல்லாம் என்னது? சிறப்பு, இருமல் சிறப்பா, காய்ச்சல் சிறப்பா, அமிர்தம் குடுக்கறியா, தேன் குடிக்கிறியா, இளநீ குடுக்கறியா, என்ன குடுக்கற? நாங்க அப்பவே சொன்னோம், உங்களுக்கு இவன் தர்ற இந்த சாராயம், இந்த டாஸ்மாக்
குடிச்சு செத்து போற டாஸ்மாக் வேணும்னா நீங்க காங்கிரஸுக்கோ திமுகவுக்கோ யாருக்கு வேணா ஓட்டு போடுங்க. அதை மூடிக்கிட்டு ஆரோக்கியமான உணவுப் பொருளான கல் மீதான தடை நீக்கப்பட்டு கல் இந்த மண்ணில் கொண்டு வரப்பட வேண்டும் என்றால், அதன் மூலமாக பனை விவசாயிகள் தென்னை விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட வேண்டும் என்றால் எங்களுக்கு ஓட்டு போடுங்க. நாங்க இன்னைக்கு சொல்லல, நாங்கள் 10 ஆண்டு காலமா சொல்லிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும், நீங்க தான் முடிவு செய்யணும். இந்த தொகுதி கிள்ளியூர் தொகுதி விவசாயம் அதிக அளவு நடந்த தொகுதிங்க. ஒரு காலத்துல அவ்வளவு அழகா விவசாயம் நடந்த தொகுதி இன்னைக்கு நடக்குதா? வயல் விவசாயம் நடக்குதா? வயல் நெல் விவசாயம் நடக்குதா? நெல் விவசாயம் முடிஞ்சு போச்சு, முடிச்சிட்டான். ஏன்? நெய்யார் இடதுகரை கால்வாயில இருந்து 22 வருஷம் ஆகுது தண்ணீர் வந்து. இது காங்கிரஸ் கோட்டை தானே. 22 ஆண்டு காலமாக நெய்யார் இடதுகரை கால்வாயில இருந்து ஒரு சொட்டு தண்ணீரை கூட தரமாட்டேன் என்று சொல்லி கேரளக்காரன் அடைச்சு வச்சிருக்கானே, அவனுக்கு எதிராக நீங்கள் செய்த போராட்டங்கள் என்ன செஞ்சீங்க? இங்க இருந்து மலையெல்லாம் அங்க கொண்டு தள்ளுற பதிலுக்கு ஒரு சொட்டு தண்ணீரை கூட உங்களால் கொண்டு தர முடியாத காரணத்தால் இன்றைக்கு விவசாயிகள் அழுது புலம்புறாங்க. தண்ணி இல்ல. நெய்யார் இடதுகரை கால்வாயில் இருந்து இந்த காங்கிரஸ் கோட்டை மன்னர்களால் கொண்டு வரப்பட முடியாத தண்ணீரை இந்த தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்றதும் உறுதியாக கொண்டு வருவோம். நெய்யார் இடதுகரை கால்வாயில கேரளாக்காரன் பாவம் பார்த்து தண்ணியை தந்தா கூட அது அத்தனை கால்வாய்களையும் போய் சேராது. ஏன்? கால்வாய் இல்ல, ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது, உடைப்புகள் நிறைந்திருக்கிறது. எல்லா குப்பையும் கொண்டு அங்க கொட்டிட்டு இருக்கிறான். எல்லா குப்பையும் அத்தனையும் மீட்டெடுப்போம். நம்பணும் நீங்க. ஏன்? யார் வந்தாலும் இப்படிதானப்பா, எல்லாரும் இப்படிதானப்பா சொல்லுவாங்க. யார் வந்தாலும் இப்படிதானப்பா. என் பெற்றோர்களிடம் நான் கேட்கிறேன், யார் வந்தாலும் இப்படிதானப்பா என்று கேட்கக்கூடிய உங்களுடைய கோபம், ஆதங்கம், ஆத்திரம், வெறுப்பு அத்தனையும் எனக்கு புரிகிறது. அத்தனையும் நான் உணர்ந்தவன். அதனால்தான் நான் இந்த களத்துல வந்து நிக்கிறேன். இல்லன்னா நானும் யார் வந்தாலும் இப்படிதானப்பான்னு சொல்லிட்டு நானும் போயிருப்பேன். ஆனால் உங்களிடம் கேட்பதற்கு உங்கள் மகன் என்னிடம் ஒரு கேள்வி இருக்கிறது. யார் வந்தாலும் இப்படித்தானே என்று சொல்லக்கூடிய உங்களிடம் நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். இதுவரை யாரெல்லாம் வந்தது? 50 ஆண்டு காலமாக திமுக அதிமுக 2 கட்சிகள் வந்தது. அவர்களை தவிர்த்து யார் வந்தது? யாரும் வரல. இந்திய நிலப்பரப்பை இந்த காங்கிரஸ் பாஜக இந்த 2 கட்சிகளை தவிர்த்து கடந்த 20 ஆண்டுகளில் யார் வந்தது? யாரும் வரல. இந்த கிள்ளியூர் தொகுதியில் யார் வந்தது? இந்த காங்கிரஸை தவிர்த்து யார் வந்தது? தம்பி, யாருமே வரலையப்பா. அப்பா, அம்மா, அக்கா, தங்கச்சி, சித்தப்பா, பெரியப்பா, தாத்தா, மாமா, மச்சா, உங்க எல்லார்கிட்டே நான் கேட்கிறேன், நீங்க இனிமே என்ன தெரியுமா சொல்லணும்? யார் வந்தாலும் இப்படிதானே நாங்க சொல்லிட்டு இருந்தது. கொஞ்சம் அதுல ஒரு வார்த்தையை மட்டும் திருத்த வேண்டி இருக்கு. திமுக வந்தாலும் இப்படிதான் ஒண்ணும் செய்யல, அதிமுக வந்தாலும் இப்படிதான் ஒண்ணும் செய்யல, காங்கிரஸ் வந்தாலும் இப்படிதான், பாஜக வந்தாலும் இப்படிதான், இவனுக்கு ஒண்ணுமே செய்யல. அதனால இவனுக்கு அத்தனை பேரையும் தூக்கி ஓரமாக வீசிட்டு புதுசா சின்ன பசங்க படித்த பண்பட்ட துடிப்பும் ஆற்றலும் மிக்க ஒரு இளைஞர் படை இந்த மண்ணின் அரசியல் களத்தை அப்படியே முழுவதுமாக மாற்றி போடுவதற்காக வந்து நிற்கிறது. அந்த கூட்டத்தின் கைகளில் இந்த மண்ணின் அரசியல் அதிகாரத்தை நாம் கொடுப்போம் என்கிற உறுதியேடுங்க, முடிவெடுங்க. நாங்க மாட்டி தரோம். நம்பி நில்லுங்க. எந்த சமரசத்தையும் செய்ய மாட்டோம். எந்த கொம்பாதி கொம்பனுக்கு நாங்க அச்சப்பட மாட்டோங்க. இந்த கருங்கல் பகுதிக்கு பக்கத்துல அமைச்சர் மனோ தங்கராஜ் அவருடைய வீடு இருக்கு. இதே இந்த பக்கம் வலது பக்கம் அமைச்சருடைய வீடு, இடது பக்கம் ராஜேஷ்குமார் அவர்கள் சட்டமன்ற குழுவினுடைய தலைவர் அவருடைய வீடு இருக்கு. இந்த போற வழியில பாருங்க, இந்த பாலூர் பகுதியில் செவர் விளம்பரம் நிறைய எழுதுவாரு. நிறைய உண்டு இல்ல, பணம் நிறைய உண்டு இல்ல, வாங்கின படத்துல செலவு பண்ணணும் இல்ல. எங்க இருந்து வாங்கினாரு அது எனக்கு தெரியாது, நீங்களே முடிவு பண்ணுங்க. ஏன்னா கனிமவள கடத்தல் லாரிக்கு எதிராக இவர் எதுவுமே பேசல, கனிமவள கடத்தலுக்கு எதிராக இவர் எதுவுமே பேசல. அப்ப பணம் எல்லாம் எங்கிருந்து வந்ததுங்கிறத எல்லாத்தையும் நான் சொல்லி தர முடியாது. நீங்க சிந்திச்சு முடிவெடுக்கணும். அந்த பாலூருக்கு பக்கத்துல, பாலூர்ல பெருசா செவர் ரொம்ப எழுதி இருக்காரு. நீங்க போகும்போது எல்லாம் பார்க்கணும். அதை பார்த்துட்டு அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சாலையை நீங்க பார்க்கணும். யாருடைய சாதனை? ராஜேஷ்குமாரின் சாதனை. பக்கத்துல பாலூர் குளம் இருக்கு. அது குளம்னாவது தெரியுமா? இந்த கரையில நின்று அந்த கரையை பார்த்தா அப்படியே புல்வெளி மாதிரி, அப்படி தரை மாதிரி இருக்கு, நடந்து போயிடலாம் மாதிரி இருக்கு. குளத்தை காணல, ஏன் மலைய காணல, அந்த பக்கம் குளத்தை காணல, இந்த பக்கம் அந்த பக்கம் கடலை காணல, ஒன்னையுமே காணல. கேட்டா காங்கிரஸ் கோட்டைன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருந்திருக்கான் இத்தனை வருஷமா. இது எல்லாத்தையும் திருடிட்டான். திருட்டு கூட்டம்ங்க. நம்ம தாத்தா காமராஜருடைய காலத்துல 5000 நீர்நிலைகளுக்கு கிட்ட இருந்திருக்கு இந்த மண்ணில். நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்துல பாரிய விழுங்கி இருக்கான். ஒரு 100க்கும் மேற்பட்ட நீர்நிலைகளை நாம் தமிழர் கட்சியினுடைய சுற்றுச்சூழல் பாசறை பிள்ளைகள் நாங்கள் மீட்டெடுத்து வைத்திருக்கிறோம். நாங்க மீட்டெடுத்தோம்.
எங்க கிட்ட அதிகாரம் இல்ல, ஒண்ணு இல்ல. ஆனாலும் எங்க கை காசை போட்டு மீட்டெடுக்கணும்டா. நம்ம அதிகாரத்துக்கு வர்றப்போ இந்த நீர்நிலைகளை எல்லாம் முழுமையாக அது இருக்கணும்னா, அதை மீட்டெடுக்கணும்னா இப்பவே கொஞ்சம் கொஞ்சமா அதிகாரம் இல்லாத போதே நம்ம அந்த வேலையெல்லாம் செஞ்சு மீட்டுருவோம், செஞ்சு வைக்கணும் என்று சொல்லி 100க்கும் மேற்பட்ட நீர்நிலைகளை மீட்டெடுத்து வச்சிருக்கிறோம். இந்த பட்டணங்கால்வாய், சிற்றாறு பட்டணங்கால்வாய் எங்க போய் முடியுது? அண்ணன் ராஜேஷ்குமார் அவர்கள் என்ற நீங்க பதில் சொல்லணும். உங்க வீட்டு பக்கத்துல வந்து கேட்கிறேன், சிற்றாறு பட்டணங்கால்வாய் எங்க போய் முடியுது? முடிகிற அத்தனை இடத்திற்கும் தண்ணீர் போகுதா? ஏன் போகல? தூர்வாரதுன்னு சொல்லி கொஞ்சம் நிதி ஒதுக்குறீங்களே. இப்போ தூர்வாரல் எப்படி நடந்து நீங்க பாத்திருப்பீங்க சமூக வலைதளங்கள்ல. நான் கேட்டேன், அந்த இடத்துல நின்று ஒரு பொறியாளர் வந்து தூர்வாடுறாரு, வாரி பக்கத்துல வச்சுட்டு போயிட்டாரு. அப்புறம் பார்த்தா 2 நாள் அன்னைக்கு இரவே கீழே போகுது மறுபடியும். எதுக்கு இத்தனை கோடி நிதி செலவு செய்து இப்படியா தூர்வாரணும்? தண்ணி போகாதுங்க. அத்தனை நாடகம். சும்மா கேட்கறதுக்கு ஆள் இல்ல. ஒரு ரோடு போடுறாரு. இந்த ரோடு எத்தனை சாலைகள் தரமா இருக்கு? ஏற்கனவே போடப்பட்ட சாலைகளை முழுமையாக சுரண்டி எடுத்து புதிய சாலைகள் போட வேண்டும் என்பது விதி. கடைபிடிக்கிறாங்களா? ஏதாவது ஒப்பந்ததாரர்கள் கடைபிடிக்கிறாங்களா? இல்ல. எல்லாருக்கும் தெரியும். ஏன் கடைபிடிக்கல? கேட்கறதுக்கு ஆள் இல்ல. நெஞ்ச நிமித்திட்டு நின்று சட்டை பிடிச்சு கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்ல. ஏன்டா மக்கள் வரிப்பணத்தை எல்லாம் வீணாக்கறியே? மக்களுடைய வரிப்பணம் இல்லையா? 10 லட்சம் ஒதுக்கப்பட்டது, 10 லட்சத்தை இதுல கொண்டு கொட்டுன்னு சொல்றதுக்கு ஆள் இல்ல. ஏன் சொல்ல வேண்டிய சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் கமிஷன் வாங்கிட்டு இருக்காங்க. அப்ப போய் கேட்க முடியுமா? ரோடு நான் போய் கேட்பேன், ரோடு போட்டிருக்கிறேன், ஏன் இப்படி போட்டுரு? தரம் இல்லாம போட்டிருக்கிற போடுன்னா போடுவாரு அதிகாரி. நான் சட்டமன்ற இப்பவே கேட்கிறாங்க. அப்ப சட்டமன்ற உறுப்பினர் ஆனால் அச்சம் ஏற்படும். அத்தனை அதிகாரிகளுக்கும் அச்சம். நேர்மையற்ற அதிகாரிகள் அச்சப்படுவார்கள். நேர்மையான அதிகாரிகள் நாங்கள் வந்ததும் நெஞ்ச நிமிர்த்தி கொண்டு துணிச்சலோடு நிற்பார்கள். 10 லட்சம் ரூபாய் ஒதுக்குறீங்க ஒரு சாலை போடுறதுக்கு. 10 லட்சம் ரூபாய் சாலை போடுறதுக்கு ஒதுக்குனா நம்ம சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் அவர்கள் போஸ்ட் விட்டாரு. சாலை போட நிதி ஒதுக்கிய சட்டமன்ற உறுப்பினர் 5 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கிய சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் அவர்களுக்கு நன்றி. சாலைக்கு மட்டும் இல்ல, பாலத்துக்கு, வீட்டுக்கு, ஏன் கழிவறை கட்டினா கூட எல்லாத்துக்கும் போஸ்டர். 10 லட்சம் ரூபாய் சாலை ஒதுக்குனா 5 லட்சம் ரூபாய் போஸ்டர் விளம்பரம் 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுவாரு. பத்திரிகை விளம்பரம், தொலைக்காட்சி விளம்பரம். நான் கேட்கிறேன், 10 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டதுன்னு வைக்கிறப்ப போஸ்ட் ஒட்டினீங்களே, ஒதுக்கி முடிச்சு சாலை பணி முடிவடைஞ்சதும் 10 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த 10 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்ட அந்த வேலை சாலை பணி முடிவடைந்து விட்டது. 2 லட்சம் ரூபாயா? இவ்வளவு வேலைக்கு சம்பளத்துக்கு ஆளு இவ்வளவு இத்தனை லட்சம் ஆச்சு, சல்லிக்கு இவ்வளவு ஆச்சுப்பா, தண்ணீர் செலவு இவ்வளவு ஆச்சுப்பா, இவங்களுக்கு எல்லாம் சம்பளம் இவ்வளவு ஆச்சுப்பா, இத்தனை செலவு இவ்வளவு ஆச்சுப்பா. 10 லட்சம் ரூபாய் 9 லட்சம் ரூபாய் செலவாச்சு. 1 லட்சம் ரூபாய் கையிருப்பு இல்ல. 10 லட்சம் ரூபாய் செய்ய முடியல, கை மீறி போயிட்டு 12 லட்சம் ரூபாய் ஆச்சு. 2 லட்சம் ரூபாய் கடன். என்றைக்காவது ஏதாவது ஒரு அரசியல் கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒட்டி இருக்கிறாங்களா? உங்களுக்கு தெரியுமா? உங்க வீட்டு பக்கத்துல போட்ட சாலை பணிக்கு ஒதுக்கப்பட்ட நிதி அத்தனையும் எப்படியெல்லாம் செலவு செய்யப்பட்டது உங்களுக்கு தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? தெரியாது. ஏன்? 2 லட்சம் ரூபாய் சம்பளம், 1 லட்சம் ரூபாய் சல்லி, மணல், 5 லட்சம் ரூபாய் கமிஷன் இவருக்கு எழுதணும். வைக்க மாட்டாங்க. ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும். எப்படி ஒழிக்கிறது? ஒரே ஒரு வழிதான். வெளிப்படைத்தன்மையான நிர்வாகத்தை அமைப்பதன் மூலமாக மட்டும்தான் இந்த நாட்டில் அத்தனை துறைகளிலும் ஊழல் லஞ்சத்தை தூக்கி வீச முடியும். அந்த வெளிப்படைத்தன்மையான நிர்வாகத்தை நாம் தமிழர் பிள்ளைகள் நாங்கள் படைப்போம் என்று நாங்கள் இன்றைக்கு நேற்றைக்கல்ல, 2016 முதல் முறையாக தேர்தல் களத்தை நாங்கள் சந்தித்ததனால் தொடங்கி இப்போது வரைக்கும் நாங்கள் அதை செய்து கொண்டிருக்கிறோம். நான் உங்களுக்கு சொல்லுது ஒண்ணுதான். இந்த தொகுதியில் நாங்கள் வென்றதும் கிள்ளியூர் தொகுதியில் போர்க்கால அடிப்படையில் அத்தனை நீர்நிலைகளும் மீட்டெடுக்கப்படும். விவசாயத்தை மீட்டெடுப்போம். சரி, இப்ப அந்த பக்கம் ஹெலிகாப்டர் தளம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எங்க போச்சு ஹெலிகாப்டர் தளம்? ஒவ்வொரு தேர்தலையும் வாக்குறுதி வரும், செராக்ஸ் பேப்பர் ஒன்று இந்த முறையும் கொண்டு வருவாங்க. நல்லா படிச்சு பாருங்க, நல்லா இருக்கு, நல்லா அழகா இருக்கும், காமெடியா இருக்கும், ஜாலியா இருக்கும். நாங்கள் ஹெலிகாப்டர் தளத்தை கொண்டு வருவோம், நாங்கள் கடல் ஆம்புலன்ஸை கொண்டு வருவோம். எப்ப கொண்டு வருவீங்க? அதுதான் நாங்க கேட்கிற கேள்வி. இந்த சாலையில விபத்து நடக்கிறப்போ உடனே 108க்கு கூப்பிடுறோம். 108க்கு கூப்பிட்டதுமே ஆம்புலன்ஸ் வருது, வந்து நம்மளை தூக்கிட்டு போயிருது, விபத்து சிகிச்சை தர்றாங்க. சரி, கடல்ல இவ்வளவு விபத்து ஏற்படுது, இத்தனை மீனவர்கள் காணாமல் போகிறார்களே, கடலோடு வேட்டையாடி பெரும் போராட்டத்தை நடத்தி உயிரை எல்லாம் இழக்கக்கூடிய அளவிற்கு
தொழில் செய்து இந்த நாட்டினுடைய அந்நிய செலாவணியை ஈட்டிக் கொடுக்கக்கூடிய மீனவர்கள் கடலில் காணாமல் செல்கிறார்களே, அவர்களை மீட்டெடுப்பதற்கு ஒரு ஹெலிகாப்டர் தளம், ஒரு கடல் ஆம்புலன்ஸ் எங்களுக்கு வேண்டும் என்பது எத்தனை எத்தனை ஆண்டுகால கோரிக்கை. ஆளும் கட்சியாக திமுக, அதிமுக, ஒன்றிய கட்சியாக அரசாக காங்கிரஸ், பாஜக அத்தனை பேரும் இருக்கிறீர்கள், இருந்தீர்கள். உங்கள் எல்லோருடைய ஆட்சி காலத்திலும் இந்த கோரிக்கை இருந்ததே, ஏன் நிறைவேற்றல? ஏன் நிறைவேற்றல? என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? செய்ய மாட்டார்கள், செய்ய மாட்டார்கள். எப்போது செய்வார்கள்? இவர்களை நம்ம செஞ்சா அது நடக்கும். நம்ம இனி செய்யணும், நம்ம செய்யணும். நீங்க அங்கே நிக்காதீங்க, அங்கே நிக்காதீங்க. 15 வருஷம் ஆகுது. எடப்பாடு வள்ளவலை சாலை அந்த பக்கத்துல போய் பாருங்க. கடல் அரிப்புல காணாம போற சாலை போடுவதற்கு 15 வருஷம் ஆகுது. 15 வருஷமா ஒரு சாலையை போடாத இவர்களுக்கு எல்லாம் ஓட்டு போடுறதுக்கு பதிலா நம்ம ஓட்ட கடல்ல தூக்கி போடலாம். எதுக்கு இவர்களுக்கு ஓட்டு? ரோடு போட முடியல, சாலை வசதி செய்ய முடியல, நல்ல குடிநீர் வசதி இல்ல, கல்வி இல்ல, மருத்துவம் இல்ல, உணவு ஆரோக்கியமானதா இல்ல, ஒண்ணுமே இல்லாத கூட்டத்துக்கு எதுக்கு ஓட்டு? எதுக்கு ஓட்டு? இப்ப வருவாங்க புதுசா, பிஜேபி வந்துரும். பக்கத்துல பாலப்பள்ளம் பேரூராட்சியில போய் பாருங்க, அங்க யாரெல்லாம் கூட்டணி? யாரு கூட்டணி? இந்த காங்கிரஸ் பாஜக ரெண்டு நேரடி கூட்டணி. பாலப்பள்ளத்துல பிஜேபி எதிர்ப்பு உங்களுக்கு ஓட்டு விடணுமா? இங்க பிஜேபி போட்டியிலே இல்ல, போட்டியிலே இல்ல. இங்க நிக்கிறது காங்கிரஸ், தமிழ் மாநில காங்கிரஸ், ரெண்டு ஒண்ணுதான், ஒண்ணுதான். என்னது? அதை விட்டுருங்க. இந்த பிரச்சனைகள் இவ்வளவு நேரம் நான் பேசினேன், இன்னும் இருக்கு நிறைய பிரச்சனை. நான் கேட்டுட்டே இருக்கிறேன். இந்த சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் அவர்களை நோக்கி நான் பல கேள்வியை தினமும் கேட்டுட்டே இருக்கிறேன். வாங்க அண்ணே, உட்காருங்க. நீங்க தான் பெரிய கோட்டை மன்னராச்சே, காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவராச்சே, பேசுவோம். ஒரு 5 நிமிஷம் பேசுவோம், நம்ம ஊர் பிரச்சனை பேசுவோம். என் கூட மேடை போடுங்க ஒரு வேட்பாளராக. சரி, உங்க தம்பியா, உங்க வீட்டுல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு தம்பியாக இருக்கு கேட்கிறேன். எனக்கு சில கேள்விகள் இருக்கு. அது ஏன் கேள்வி இல்ல, என் அண்ணனுடைய கேள்வி, இந்த என் சித்தப்பாவுடைய கேள்வி, என் பெரியப்பா கேள்வி, என் மாமன் கேள்வி, மச்சான் கேள்வி. ஏன் ஏன் ஏன்னா இத்தனை வருஷம் உங்களுக்கு ஓட்டு போட்டு 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 நீங்க நாட்டை நாசாக்கிட்டீங்க. உங்களுக்கு எதிராக இங்க யாருமே இல்ல, உங்களை விட்டு ஆளே இல்லைங்கிற இடத்துல ஏக்கத்தோடும் எதிர்பார்ப்போடும் இருந்த மக்களுடைய ஏக்கத்தையும் எதிர்பார்ப்பையும் தீர்ப்பதற்காக உங்கள் வீட்டு பிள்ளையாக இந்த மகன் அவர்கள் வீட்டு பிள்ளையாக வந்து நின்று கேள்விகள் அடுக்கிறேன் இல்லையா, கேட்டுட்டே இருக்கிறாங்க. கேளுப்பா தம்பி, நான் கேட்கிற கேள்வி அத்தனையும் என் மக்களின் கேள்வி. தம்பி இதை கேளுப்பா எம்எல்ஏட்ட. நாங்க பேசவே முடியல, அவர்கிட்ட பேச முடியல. நீங்க கேளுங்க தம்பி, கேளுங்க. நான் கேட்டுட்டே இருக்கிறேன், பதில் சொல்ல மாட்டாரா? நான் விட போறதா இல்ல, நான் கேட்டுட்டே இருப்பேன், நான் கேட்டுட்டே இருப்பேன். இனி நீங்க கேட்கணும், இனி நீங்க கேட்கணும். வாக்கு சேகரிக்க வரும்போது கேளுங்க, கேளுங்க. என் தொகுதிக்கு மருத்துவமனை எங்க கேளுங்க, என் தொகுதிக்கு கல்லூரி எங்க, அரசு கல்லூரி கேளுங்க. என் மக்கள் கேட்கணும். படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்ன என்ன இருக்கு? ஒண்ணு இல்ல. 7 ஆண்டு காலமாகிறது மீனவர்களுக்கு இறப்பு சான்றிதழ் கிடைக்கிறதுக்கு. 7 வருஷங்க. இறந்து போனா, கடல்ல காணாமல் போனா 7 ஆண்டு காலமாகிறது. 7 ஆண்டுல கொடுத்துருவானா? இல்ல இல்ல. அடுத்த நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு போட்டு அதுக்கு ஆவணங்கள் எல்லாம் கொடுத்து எப்போ இறப்பு சான்றிதழ் கிடைக்கும்? எத்தனை குடும்பங்கள் இன்னமும் இறப்பு சான்றிதழ் கூட இல்லாமல் உங்களுக்கு மட்டுமே, உங்களை மட்டுமே காலாகாலத்திற்கும் வாக்கு செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன செய்ய போகிறீர்கள்? நீங்கள் என்ன செய்ய போறீங்க? ஒன்னும் செய்யல. எண்ணற்ற சிக்கல்கள் இருக்கிறது, எல்லாவற்றையும் நாங்கள் சரி செய்வோம். நாங்கள் வெல்வது உறுதி. கருத்து கணிப்பெல்லாம் நம்ப திணிப்பு திணிப்பு. எங்களுடைய செய்திகளை எத்தனை பத்திரிகைகள் எத்தனை ஊடகங்கள் வெளியிடுறாங்க நீங்க பாருங்க. நானும் வேட்புமனு தாக்கல் பண்ணேன். என்னுடைய வேட்புமனுவும் ஏற்கப்பட்டது. நானும் தினந்தனமா கேள்வியா கேட்டு இருக்கிறேன். மக்களை நேரடியா நான் மக்களை சந்திச்சிட்டு இருக்கிறேன். நேரடியா ஒவ்வொரு பகுதியிலும் போய் இருந்து கேட்கிறேன். ஏங்க கேளுங்க, என்னட்ட கேள்வி கேளுங்க நான் கேட்கிறேன். மக்கள்கிட்ட கேட்டு இருக்கிறேன். பல கேள்விகளை கேட்கிறாங்க மக்கள். அத்தனைக்கும் பதிலோடு நான் களத்துல வீடு வீடா போய் நிக்கிறேன் மக்கள்கிட்ட. எத்தனை ஊடகங்கள் என்ன நீங்க பாத்தீங்க? எத்தனை ஊடகங்கள பாத்தீங்க? அதெல்லாம் வராது. தெரியாம தப்பி தவறி ஒரு ஊடகத்துல ஒரு வாய்ப்பு வந்து அதை நீங்க பாத்திருப்பீங்க. அந்த விவாதத்துல என்ன நடந்துங்கிற நீங்க பாத்திருப்பீங்க. அது மாதிரி கூப்பிடுங்க. நான் சொல்றேன், இங்க இருக்கக்கூடிய எந்த ஊடகம் வேண்டுமானாலும் இருக்கட்டும், நீங்க நடத்துங்க. வாங்க, கிள்ளியூர் தொகுதியில மோதும் வேட்பாளர்கள் கூப்பிடுங்க, நான் தயார். கருங்கல்லே போடுவோம். இல்ல எங்க கட்சி சார்பாவே நாங்க நடத்துறோம், நீங்க வாங்க. மற்ற கட்சியை சார்ந்த வேட்பாளர்களுக்கு நான் அழைக்கிறேன். நம்ம பேசுவோங்க, ஜாலியா பேசுவோம். சண்டை நான் ஜாலியா அன்பா பேசுவோம். நம்ம தொகுதியில என்ன ரோடு போடல சொல்லுன்னு நான் கேட்கிறேன். பேசுவோம், வாங்க. பேசணும் இல்லைங்க. சட்டமன்றத்துல போய் எதுக்கு அனுப்புறோம்? சட்டமன்ற உறுப்பினரை அது பேசினா மட்டும் போதுமா? எம்எல்ஏ ஆயிடுமா? சட்டமன்றத்துல போய் என்ன பண்ணுவீங்க?
பேசுவீங்களா? பாடுவீங்களா? தூங்குவீங்களா? பேசுறதுதான் சட்டமன்றம். சட்டமன்றத்தில் போய் நம்முடைய பிரச்சனைகளையும் கோரிக்கைகளையும் சரியான முறையில் அங்கே எடுத்து வைப்பதற்காகத்தான் சட்டமன்ற உறுப்பினரை 1,05,000 ரூபாய் சம்பளம் கொடுத்து அனுப்புறோம். அப்ப பேச தெரியணுமா இல்லையா? குறைந்தபட்சம் நம்முடைய பிரச்சனை என்ன என்பதை பேசவா தெரியணுமா இல்லையா? அரை மணி நேரம் நான் பேசிட்டேன். துண்டு சீட்டெல்லாம் இல்ல என்கிட்ட இல்ல. நான் 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஒவ்வொன்னையும் நான் பேசுறதுக்கு தயார். நேரம் இல்ல. பேசுங்க, தெரியணும் இல்லைங்க. நான் படித்து பார்த்து பேச வந்த அரசியல்வாதிகள் அல்ல. நானும் சரி, நாம் தமிழர் கட்சியினரும் சரி, எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் எங்களை அப்படி வளர்க்கல. தம்பி நீ எழுதி தாப்பா நான் படிக்கிறேன். இல்ல அண்ணன் நீங்க எழுதிதாங்கடா நாங்க படிக்கிறோம். எங்களுக்கு ஊட்டப்பட்டிருக்கிறது, இந்த மண்ணின் உணர்வு ஊட்டப்பட்டிருக்கிறது. இந்த மண்ணின் மக்களுடைய வீரம் செறிந்த போராட்ட வரலாறு எங்களுடைய நெஞ்சிலேயே, எங்களுடைய குருதியிலேயே கலந்திருக்கிறது. எங்களுக்கு தெரியும். இந்த மண்ணின் மக்களுடைய குறை கேட்க வந்தவர்கள் அல்ல நாங்கள். அத்தனை குறைகளையும் கேட்டறிந்து அந்த குறைகளுக்கு தீர்வை கொண்டு வந்து அந்த தீர்வை நடைமுறைப்படுத்துறதில் ஏதாவது சிக்கல்கள் இருக்கிறது என்றால் அதை நடைமுறைப்படுத்துறதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள், அந்த நடைமுறை சிக்கல்களையும் சரி செய்து தீர்வை கொடுக்க வந்தவர்கள் நாங்க. நீங்க நம்பணும், நீங்க ஏற்கணும். தொலைக்காட்சியை பார்க்காதீங்க. நீங்கள் யாருமே விரும்பி காங்கிரசுக்கு, மற்ற கட்சிகளுக்கு, காங்கிரசுக்கு, பாஜகவுக்கு, திமுகவுக்கு, அதிமுகவுக்கு, மற்ற கட்சிகளுக்கு வாக்கு செலுத்துறது இல்ல இல்ல இல்ல. நம்ப வைக்கப்படுகிறது. அதெல்லாம் வராதுப்பா. எது வராது? நாம் தமிழ்ல வராதுப்பா. யாரு வராது? ஏன் வராது? ஏன் வராது? கருத்து திணிப்பு, கருத்துருவாக்கம். இந்த மண்ணின் பிரச்சனைகளுக்காக அத்தனை பிரச்சனைகளையும் நின்று கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் வரலன்னா வேற யாருப்பா வருவா? என்ன செய்தி சொல்ல வரீங்க நீங்க? நாங்க காசு கொடுக்கிறது இல்ல. ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் யாருக்கும் நாங்கள் காசு கொடுக்கிறது இல்ல. அதனால எங்களை காட்ட மாட்டாங்க, எங்களுக்கு தேவை இல்லை. நான் நேரடியா வீடு வீடா போய் என் மக்கள்கிட்ட பேசுறேன். என் மக்களுக்கு தெரியும் இன்னைக்கு புரிதல் இருக்கிறது. நான் ஒரு உண்மையே உங்களுக்கு சொல்றேன். 2021 காலகட்டத்தில் சமூக வலைதளங்களை பயன்படுத்தக்கூடிய மக்களிடையே மட்டும்தான் எங்களுடைய கட்சி போய் சேர்ந்தது. அது சொல்றதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த 2026 தேர்தல் பரப்புரையின் போது ஒவ்வொரு வீடு வீடாக நாங்கள் செல்கிற போது எங்களை விட எங்களை அதிக அளவிலே எங்களுடைய மக்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள், அறிந்து வைத்திருக்கிறார்கள். எல்லோரிடமும் நாங்கள் போய் சேர்ந்து விட்டோம். நாங்கள் வெல்வது உறுதி. நாங்கள் தான் வெல்ல போறோம். எந்த கருத்து கணிப்புகளும் இங்கே இனி செல்லுபடியாகாது. என் மக்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த கருத்து கணிப்புகளை வெளியிடக்கூடிய இந்த ஊடகங்கள், கருத்து திணிப்புகளை வெளியிடக்கூடிய ஏதாவது ஊடகங்கள் அரை மணி நேரமாக நான் பேசிய உங்களுடைய பிரச்சனைகளை என்றைக்காவது வெளியிட்டதுண்டா? சிந்திச்சு பார்க்கணும். மனசாட்சியோடு சிந்திச்சு பார்க்கணும். நீங்க வெளியிட்டதுண்டா? வெளியிட மாட்டார்கள். நாம் தமிழர் கட்சி போட்டியில இல்லைன்னு ஊடகங்களை செய்தி வெளியிடுவார்கள். அதுக்கேற்ற மாதிரி மற்ற கட்சிகளும் கோடி கணக்கில் பணத்தை செலவு பண்ணி நீங்க போங்க, நீ தொகுதி முழுக்க போங்க, சுவர் விளம்பரமா எழுதி வச்சிருப்பாங்க, சுவரொட்டியா ஒட்டி வச்சிருப்பாங்க. எதுக்கு? மக்களுடைய மனநிலையை தயார் செய்யறாங்களா? எந்த இடத்துல பார்த்தாலும் இவர் தான் இருக்காரு, இவர் ஜெயிச்சிருவாரு. இந்த கருத்துருவாக்கங்களின் மூலமாக மட்டும்தான் இவர்கள் இத்தனை காலம் வென்று வந்தார்கள். ஆனால் இந்த முறை இவர்களுடைய அத்தனை கருத்துருவாக்கங்களையும் எம் மக்களாகிய நீங்கள் உடைத்து நொறுக்கி போட்டு விட்டீர்கள். ஏற்கனவே விட்டீங்க. இந்த கூட்டத்தை பாருங்க. இந்த கூட்டத்துல கூட்டம் ஒருத்தர் காசு கொடுத்துதான் நாங்க கூட்டம் கூட்டு வந்தோம்னா கட்சியை கழிச்சிட்டு நாங்க போயிருவோம். இது கோட்டருக்கு கூடுற கூட்டம் அல்ல. இது கோழி பிரியாணிக்கு கூடுற கூட்டம் அல்ல. இது சாதிக்கும் மதத்திற்கும் கூடுற கூட்டம் அல்ல. இது திரை கவர்ச்சிக்கு கூடுற கூட்டம் அல்ல. இது இந்த மண்ணின் மக்களுடைய உணர்வுகளை புரிந்து, இந்த மண்ணின் சிக்கல்களை தெளிவாக உள்வாங்கி, இந்த மண்ணில் எப்பாடு பட்டாவது ஒரு மாற்றத்தை நாங்கள் உருவாக்கிய தீர்வோம் என்கிற லட்சிய வரி கொண்ட தன்னலம் இல்லாத ஒரு கூட்டம் தான் இந்த கூட்டம் என்பதற்கு சான்றுதான். ₹1 கொடுக்கலனால இந்த கூட்டம் கலையாது. நீங்க இனி பாப்பீங்க, தேர்தல் பரப்புரைகளில் நாங்கள் வருவோம். தொடர்ந்து மற்ற கட்சிகளும் வருவார்கள். நாங்க 100 பேரை கூட்டிட்டு வந்தாலும் 100 பேரும் ஒத்த காசு செலவு பண்ணாம கை காசை போட்டு பெட்ரோலுக்கு அவனுடைய சொந்த காசையை போட்டு வரக்கூடிய கூட்டம். ஆனால் மற்ற கட்சிகள் நீ 1000 பேரை கொண்டு வந்தாலும் 2000 பேரை கொண்டு வந்தாலும் தலைக்கு 1000 இல்லாம ஒருத்தனும் வரமாட்டான். இது உங்களுக்கும் தெரியும்,
இது உங்களுக்கும் தெரியும், இது எனக்கும் தெரியும். ஆனா ஆனா இது நாள் வரை நீ வராது. இங்க பாருங்க, நாம் எல்லோருமே மனசாட்சி உள்ளவர்கள். மனச்சான்றோடு நம்ம வாக்கு செலுத்தணும். நான் சரியா செஞ்சேன், அந்த மனநிறைவோடு நீங்க வாக்கு செலுத்தணும். அதைத்தான் நீங்கள் செய்யணும். இப்ப நான் மட்டும் போட்டா எப்படிப்பா, நான் மட்டும் போட்டா எப்படிப்பா? என் அன்பு மக்களுக்கு சொல்லுறேன், நிறைய பேரோட கேள்வி, நான் மட்டும் போட்டா எப்படிப்பா, நான் மட்டும் போட்டா எப்படிப்பா? தனிமரம் தோப்பாகாதுதான், தனிமரம் தோப்பாகாதுதான். பல மரங்கள் சேர்ந்தால்தான் தோப்பு. ஆனால் அந்த தனிமரம் தன்னை எப்போதும் தனிமரமாக மட்டுமே உணர்ந்து செயல்பட்டதென்றால் வாழ்நாள்ல என்னைக்குமே அது தோப்பா மாறாது. அது வாழ்நாள் முழுக்க தனிமரமாகத்தான் இருக்கும். நீங்க நினைக்கணும், நான் தனிமரம் தான், நான் சரியா முடிவெடுத்துட்டேன், இவன் அநீதி செய்யறான், இவன் ஜெயிக்கிறான் தோக்குறான், ஊடகங்கள் சொல்றது ரெண்டாவது, அவன்கிட்ட கூட்டம் இருக்கு பணம் இருக்கு ரெண்டாவது. ஆனால் அவனுக்கு ஓட்டு போடுறது, அவன் ஜெயிப்பான் அதனால ஓட்டு போடுறது தப்பு, அவன் தப்பானவன். இந்த பசங்க, இந்த சின்ன பசங்க, நாம் தமிழர் கட்சி பசங்க சரியா பேசுறாங்க, இவன் உண்மையை பேசுறான், இவன் சத்தியத்தை பேசுறான். இந்த கன்னியாகுமரி மாவட்டம் மற்ற மாவட்டத்தை விட ஆன்மீகத்தில் அதிக அளவிலே நம்பிக்கை கொண்ட மாவட்டம். நீங்கள் இந்துக்களாக இருங்கள், கிறிஸ்தவர்களாக இருங்கள், இஸ்லாமியராக இருங்கள், நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், நீங்கள் எல்லோரும் சத்தியத்தின் வழியே நடப்பவர்கள். கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் சத்தியத்தின் வழி நடக்கக்கூடிய மக்கள். அதுதான் இங்க ஒரு பிரச்சனை, ஒரே பிரச்சனை. அந்த சத்தியத்தை இவன் அரசியல் ஆதாயத்திற்காக தவறாக பயன்படுத்துகிறார். இந்த முறை முடிவெடுங்க. எந்த மதமும் டாஸ்மாக் மதுபானத்தை ஊத்தி கொடுத்து பிள்ளைகள் எல்லாம் சீரழிங்கன்னு எந்த மதமும் சொல்லல. இவன் மதத்தின் பேரை சொல்லி வாக்கு கேட்கக்கூடிய அத்தனை பேருக்கும் சொல்லுங்கள், ஏய் போப்பா, என் மதம் மது விலக்க பேசுது, உன் கட்சி மது ஒழிச்சுதா இல்ல, அப்புறம் எதுக்கு நான் உனக்கு ஓட்டு போடணும், நீ என் மதத்திற்கு எதிராக இருக்கிறாய் என்று சொல்லி அதற்கு எதிரான சித்தாந்தத்தை யார் வைக்கிறார்களோ அதை திரும்பி பார்த்தா நான் தான் தெரிவேன், நாம் தமிழர் கட்சி தான் தெரியும், அண்ணா சீமான் அவர்கள் மட்டும் தான் தெரியும், நாங்கள் மட்டும் தான் தெரிவோம். சத்தியத்தின் பக்கம் நில்லுங்க, அநீதிக்கு துணை போகாதீங்க. நீங்க சிஎஸ்ஐ ஆயிருங்க, ஆர்சி ஆயிருங்க, பெந்தேகோஸ்தா இருங்க, ஐயாவளியா இருங்க, முருக பக்தர்களா இருங்க, சொடலை மாடான வழிபடுங்க, பத்திரகாளி அம்மனை வழிபடுங்க, நபிகள் நாயகத்தை வழிபடுங்க, யாரை வேண்டுமானாலும் வழிபடுங்கள். ஆனால் நான் அநீதிக்கு துணை போக மாட்டேன். இந்த தம்பி இவ்வளவு நேரம் பேசினதெல்லாம் சரியாதான்ப்பா பேசுறான், இந்த புள்ள சரியாதான் பேசுது, இதெல்லாம் யாருமே பேசினது இல்லையே, மத்தவங்க எல்லாம் வந்தா அவன் வந்துருவான் அப்படி நம்மளை பூச்சாண்டி காட்டி இவன் ஓட்டுவாங்கன்னா, இந்த பக்கம் இவனை பார்த்தா இவன் வந்துருவான் அப்படின்னு இவன் பூச்சாண்டி காட்டி இவன் இந்த பக்கம் நம்மளை திருப்பி ஓட்டுவாங்கன்னா. ஆனா இந்த பையன் சொல்றது வித்தியாசமா இருக்கே, இவன் நம்மளை மதத்தின் அடிப்படையிலேயோ சாதியின் அடிப்படையிலேயோ பிரிக்கலையே, இவன் நம்மளை திசை திருப்பலையே, உண்மையிலேயே எது பேசணுமோ அதை பேசுறான், அதை சரி செய்யறான். அப்ப இது சரிதானே? யோசிங்க. உங்கள் எல்லோருக்கும், மனச்சான்றோடு சிந்திக்கக்கூடிய எல்லோருக்கும் நான் பேசுவது சரி என்றுதான் உங்களுக்கு படும். நான் பேசியது சரி என்று பட்டால் சரியானதின் பக்கம் நில்லுங்கள். அதைத்தான் அத்தனை சமயங்களும் அத்தனை மதங்களும் அதைத்தான் சொல்கிறது, சரியானதின் பக்கம் நில்லுங்கள் என்று சொல்கிறது. நாங்கள் சரியானவர்கள், நாங்கள் சத்தியத்தை பேசுகிறோம், சத்தியத்தின் வழியே நாங்கள் நிற்கிறோம். எங்களை நம்புங்கள், எங்களை நம்பி எங்கள் பிள்ளைகளுக்கு சத்தியத்தோடு நீங்கள் நில்லுங்கள். எனவே அன்பு மக்கள், நீங்கள் சிந்திக்கணும். மாற்றம் வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய நோக்கம், எல்லோருடைய எதிர்பார்ப்பு, எல்லோருடைய இலக்கு. அந்த மாற்றத்திற்காக வந்த பிள்ளைகள் தான் நாங்கள் என்பதை என் அன்பு மக்கள் மனதில் வைத்துவிட்டு நீங்கள் சிந்தித்து இந்த முறை வருகிற தேர்தலில் விவசாய சின்னத்தில் உங்கள் வீட்டு பிள்ளையாகி எனக்கு வாக்கு செலுத்துங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.